ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் பெண்களுக்காக பீமா சகி அப்படின்ற ஒரு புதிய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் வேலைவாய்ப்பு பெற்று அதன் மூலமாக 7,000 ரூபாய் மாதம் மாதம் உதவித்தொகை கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். LICindia.in இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வளமான மகளிர் வளர்ச்சி அடைந்த பாரதம் சார்பில் பீமா சகி அப்படின்ற ஒரு ஸ்கீமை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தா தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த ஸ்கீம் யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. 2 லட்சம் மகளிரை 3 வருடங்களில் தற்சார்புள்ளவராக உருவாக்கும் இலக்கு, அதாவது 2 லட்சம் பேரை பார்த்தா 3 வருஷத்தில் உருவாக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னா, 3 வருடங்களுக்கு உதவித்தொகை திட்டம். ஸோ 3 வருஷத்துக்கு உங்களுக்கான உதவித்தொகை வழங்குறாங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. அதேமாரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்ச ஏஜ் லிமிட் கிடையாது. மினிமம் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உதவித்தொகை காலத்துக்கு பிறகு விதிமுறைகளுக்கு உட்பட்டு முகவாண்மை தொடரும், அதேமாரி கமிஷன் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான சேலரி மற்றும் கமிஷன்லாம் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகளுக்கு உட்பட்டு LIC அதன் முகவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் வழங்குகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிர்ணய படிநிலை எட்டுவதன் அடிப்படையில் உதவித்தொகை திட்டம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்கீம் அப்படின்னா, ஸோ பீமா சகி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் LICயில் நீங்கள் ஒரு ஏஜென்ட்டாக பார்த்தா ஜாயின் பண்ணுவீங்க. ஏஜென்ட்டாக ஜாயின் பண்ணி LICயில் எந்தமான ஸ்கீம்லாம் இருக்குது, எந்தமான பாலிசிலாம் இருக்கோ அதை நீங்கள் பார்த்தா செல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான வேலை இருக்க போது. ஸோ LIC மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. பீமா சகி திட்டத்தில் பெண்கள் மட்டும்தான். நீங்கள் உங்கள் ஊரில் எல்லாம் அதிகபட்சமாக கிராமப்புறத்தில் இருக்கவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தா வீட்டிலேருந்தே இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆஃபீஸ் போன அவசியம் கிடையாது. எப்போயாச்சும் ஆஃபீஸ் போனால் போதுமானது. வீட்டிலேருந்தே நீங்கள் உங்களுக்கான ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 3 வருஷத்துக்கான உதவித்தொகை ஸ்டைஃபண்ட் மாரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு பாலிசிலாம் போடணும் அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ்லாம் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறவங்க LIC கீழே இருக்க பாருங்கள், பிரான்ச்சை தொடர்பு கொண்டு அப்ளை பண்ணலாம். அல்லது வெப்சைட்டையும் கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது LIC பீமா சகின்னு கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கரியர் ஏஜென்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இது LIC சார்பில் தான் இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. மகிழா கரியர் ஏஜென்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம், MCA ஸ்கீம்னு சொல்கிறாங்க, மகிழா கரியர் ஏஜென்ட். ஸோ ஸ்டைஃபண்ட்லி ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உமன், பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வித் ஸ்டைஃபண்டி பீரியட் ஆஃப் 3 years. ஸோ 3 years உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் த அப்பாயிண்டட் ஆஃப் எ பர்சன் அண்டர் த MCA ஸ்கீம் வில் நாட் பி ட்ரீட்டட் ஆஸ் எ சேலரிட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுக்க மாட்டோம், பட் ஸ்டைஃபண்ட் மட்டும் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்பர் ஆஃப் லைவ்ஸ், அதாவது 24 நீங்கள் அந்த ஏஜென்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு பாலிசி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன், ஸோ போனஸ் எல்லாமே உட்பட 48,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ஸ்டைஃபண்ட் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல் வருஷத்துக்கு மட்டும் ஸோ ஒவ்வொரு மாதமும் 7,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்ட் இயர் 6,000 ரூபாய் ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் இயர் 5,000 ஸ்டைஃபண்டாக கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டைஃபண்ட் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிட்டே போகும். பட் ஸ்டைஃபண்டை விட நீங்கள் எந்த அளவுக்கு பாலிசி போடுறீங்க, எந்த அளவுக்கு அந்த ஸ்கீம்னா, ஏன்னா LICயை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியாக இருக்கட்டும், டெபாசிட் ஸ்கீமாக இருக்கட்டும், பல்வேறு வகையான ஸ்கீம் பார்த்தா LICயில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஏஜென்ட்டாக ஜாயின் ஆகல உங்களை இந்த பாலிசியை பொதுமக்கள்கிட்ட சொல்லி நீங்கள் பாலிசி போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவும் கொடுக்குறாங்க, அதேமாரி ஸ்டைஃபண்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் தான். பட் இருந்தாலும் வீட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த ஜாப் பொருந்தும். Relative of existing agent or employee shall not eligible to be
ரெக்ரூட் அஸ் எம்சி, அதாவது ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலேட்டிவ் ஷல் இன்க்ளூட் த ஃபாலோயிங் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்கள் ஸ்பௌஸு, சில்ட்ரன் இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏஜென்ட்டாக அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஸ்பௌஸாக இருக்கட்டும், சில்ட்ரனாக இருக்கட்டும், யாராச்சும் வந்து இதுக்கு முன்னாடி ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிட்டையர்ட் எம்ப்ளாயி ஆஃப் த கார்பரேஷன் அல்லது எக்ஸ் ஏஜென்ட் எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களும் வந்து பார்த்தா ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறது எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். அதேமாரி ஏஜ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் தேவைப்படும். அதேமாரி நீங்கள் 10th முடிச்சதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் இந்தவே போதுமானது நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் ஃபார் அ பீமா சகி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு பேஜுக்குள்ளே போவான்னு கேட்கும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது ஆன்லைன் ஏஜென்ட் ரெக்யர்மெண்ட் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க எல்ஐசி பீமா சகி, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லீட் அப்ளிகேஷன் இதுதான். இதில் போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். ஜெண்டர் ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்மேட் வந்து ஸோ டேட்டு மந்த்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க என்ன ஃபார்மேட் அப்படின்றத நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. என்டர் மொபைல் நம்பரில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி எதுவோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். என்டர் அட்ரஸில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட் அட்ரஸ் ஒன்றில் உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அட்ரஸ் உள்ள போயிட்டு தாலுக் நேம் என்ன, போஸ்ட் ஆஃபீஸ் நேம் என்ன, டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துக்கலாம். அடுத்த கட்டமாக பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் நோட் தட் த எனபிள் த சப்மிட் பட்டன் பிலோன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர் யூ ரிலேட்டட் டு எனி ஏஜென்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் எம்ப்ளாயி மெடிக்கல் எக்ஸாமினர் எல்ஐசி, அதாவது எல்ஐசியில் நீங்கள் உங்களுக்கு வந்து யாராச்சும் ஒர்க் பண்ணுறாங்க ரிலேட்டிவ், அதாவது சொன்ன பாருங்கள் உங்கள் கணவரோ மனைவியோ சன்னோ டாக்டரோ கிராண்ட் ஃபாதர் மாதிரி யாரும் உங்கள் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யாருமே ஒர்க் பண்ணலை அப்படின்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இருக்க கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக கேப்சா கோடை கொடுத்துட்டு ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து செட் பண்ணலாம். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளிக் ஃபார் சிட்டின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போதைக்கு வந்து பார்த்தா நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு சில சிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சிட்டி நேரில் இருக்கோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ கிளிக் ஃபார் பிரான்ச் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் உங்கள் ஜோன்னா அதில் என்னென்னமான பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு உங்கள் பிரான்ச்சஸ் எது எந்த இடத்துல இருக்குது, நியரஸ்ட்டாக எந்த பிரான்ச்சஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணிட்டு சப்மிட் லீட் ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ தேங்க்யூ ஃபார் இன்ட்ரெஸ்ட், அவர் ரெஸ்பான்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வில் பி கான்டாக்ட் யூ ஷார்ட்லி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து போய்டும். அவங்க உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு வந்து ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தா ஒர்க் பண்ணிக்கலாம். எப்போயாச்சும் தான் ஆஃபீஸுக்கு வந்து வர சொல்லுவாங்க, டெய்லி ரெகுலராக கூட மாட்டாங்க. எப்போயாச்சும் மட்டும் தான் ஆஃபீஸுக்கு வர சொல்லுவாங்க அந்த ஃபார்ம்லாம் வாங்குறதுக்காக. மற்றபடி நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தா ஒர்க் பண்ணிக்கலாம். உங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு இந்த பாலிசி பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சொல்லி ஸோ பாலிசிலாம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கமிஷன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டைஃபண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் வேறு கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் தெரியப்படுத்தினா தான் அவங்களுக்கும் வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.